அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொதுவா நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகள நாம பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க கடவுள வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, 6ல் இருந்து 60 வயது வரை. இந்த 6ல இருந்து 60, அதற்கு பிறகு 80, 90, 100 வயசு அப்படி எல்லாம் நம்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும். நல்ல சொத்து பத்து, வீடு வாசல், குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்பளுடைய வாழ்க்கை முறையில நம்பளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய கால புருஷனுடைய 12 ராசிகள்ல 8வது ராசி தாங்க இந்த விருச்சிகம் ராசி. பொதுவா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். என்னங்க சாமி இடத்தோன பாட்ட பாடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு முழு ஆன்மீகவாதி பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். ரொம்ப முழு ஆன்மீகவாதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்க. அப்ப இந்த விருச்சிக ராசியில பிறந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க முழுமையான ஆன்மீகவாதினா கண்டிப்பா ஆன்மீகவாதிக்கு தான். அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனா முதல் கட்டத்துல கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களும் நீங்க தாங்க. ஆனா அடுத்த கட்டம் தெய்வம் தான் எல்லாமே நம்மளுக்கு அப்படின்னு நம்பக்கூடியவர்களும், முழுமையா நம்பக்கூடியவர்களும் நீங்க தாங்க. நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இறைவன அவ்வப்போது ஒரு தெய்வத்துடைய நாமத்த, தெய்வத்துடைய பெயர, தெய்வத்துடைய வழிபாட்டை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும். எப்ப எல்லாம் நீங்க முடியுமோ அப்ப திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுங்க. ஒரு சின்ன வேலை உங்க வீட்ல வச்சு பூஜை பண்ணீங்கன்னா, உங்க வீட்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுங்க. இப்படி இருக்கிற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறப்பில இருந்து 6ல இருந்து 100 வயது வரைக்கும் எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. இந்த பாடல் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருந்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது 100% பொருந்துங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. அப்ப இவங்க கண்ண மூடி தூங்குனாலும் தூக்கம் வராது. அந்த காரியம் நடந்து முடிக்கிற வரைக்கும், ஒரு விஷயத்தை இவங்க நினைச்சிட்டாங்கன்னா, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும், அந்த நினைப்பு இவங்கள விட்டு வெளியே வராதுங்க. அந்த அளவுக்கு அந்த மனசுக்குள்ள அதை நினைச்சிட்டே இருப்பாங்க. அதே போல இது அவங்களுக்கு நடக்கலைன்னா, இவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துங்க. அது இருந்துட்டே இருக்கும். ஆனா, அந்த மன உளைச்சல் நிச்சயமாக இவங்களுக்கு வெற்றியாக முடியும். ஆனா, அது வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையான்னு இவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்திலிருந்து ஒரு பிரமிப்பாகவே இவங்க வாழ்க்கை இருக்கும். எல்லாமே இவங்க சாதிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா சாதிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே இவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இருக்கும். எல்லாமே நடந்த மாதிரியே இருக்கும். ஒரு கட்டத்துல அதாவது நம்ம தூங்குனோங்கன்னா கனவு வரும். அந்த கனவுல நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சீங்கன்னா, அது நிஜமாகவே செஞ்ச மாரி இருக்கும். ஆனா இவங்களுக்கு உண்மையாகவே அந்த வாழ்க்கையில இவங்க இப்படிதான் இவங்களுக்கு நடக்கிற மாரி இருக்கும். எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி சரியா போயிட்டு இருக்கும். ஆனா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இவங்க லாஸ்ட் மினிட்ல எதுவும் இந்த காரியம் எதுவுமே நடக்காது. த்ரில்லிங்கா இருக்கும் இவங்க லைஃபே. மறுபடியும் சொல்றேங்க, இவங்க லைஃப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா, அந்த மறுபடியும் பிளான் பண்ணி, கரெக்ட்டா பிளான் பண்ணி மறுபடியும் அத அந்த முயற்சி எடுத்து வெற்றி அடைவாங்க. அப்படிதான் எப்பயுமே இவங்க இருப்பாங்க. அதேபோல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எனி டைம் அதாவது எப்பயுமே இவங்க அப்டேட்ல தான் இருக்கணும். இப்ப நம்ம ஃபோன் வச்சிருக்கிறோம்.
கூகுள்ல அப்டேட் பண்ணிட்டுருக்குறோம். அதேபோல நம்மளுக்கு ஒரு ஆப் இருந்தா அப்டேட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல விருச்சிக ராசிக்காரர்கள் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அந்த என்ன செய்யலான்னா, கண்டிப்பா அப்பப்ப இவங்க அப்டேட் ஆக வேண்டிய நிர்பந்தம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு. நீங்க அப்படி அப்டேட் ஆகும்போது, காலம் உங்களுக்கு கனிவான பல நன்மைகளை உங்களுக்கு செய்யுங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆட்சியை பெற்றிருக்கிறாருங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, எல்லா சுகமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அப்பப்ப அப்டேட் ஆகிக்கினா போதுங்க. அப்படி நீங்க அப்டேட் ஆகாதம்போது, உங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி இருக்குங்க. இப்ப இந்த பதிவ கேட்கிற நீங்க, இந்த நிமிஷம் உங்கள அப்டேட் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பாக சக்சஸ் ஆகுங்க. அதாவது கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வழி காட்டுவாரு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குங்க. இந்த நட்சத்திரங்கள்ல விசாக நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும், அதாவது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம். இவங்க எப்பயுமே அமைதியா, அப்ராணியா, வந்தத எடுத்துக்கிட்டு, வறுமையாக இருந்தாலும் அத தனக்கு தகுந்தாற் போல மாத்திக்கிட்டு, ஒரு ட்ராக்ல போகக்கூடியவங்க இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததா அனுசம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்பயுமே பொறுமையா இருந்து தனக்கு எது தேவையோ அத கேப்சர் பண்ணி, அத ஒரு சக்சஸா பண்ணக்கூடியவங்க, மாத்தக்கூடியவங்க இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்கள். பொதுவா இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் சரி, இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களும் சரி, இவங்க இயல்பாகவே மருத்துவத் துறையில அதிகமாக இருப்பாங்க. அதேபோல நிறைய மகான்கள் இந்த விருச்சிக ராசியில இருப்பாங்க. ஒரு மனிதாபிமானவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, கண்டிப்பா இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களாக தாங்க அதிகமாக இருப்பாங்க. பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டா, அந்த உதவிய உங்ககிட்ட கேட்டா மட்டும் தான் நீங்க செய்வீங்க. இல்லன்னா, உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வாண்டடா போய் ஒரு உதவி செய்ய போயி, அது உங்களுக்கு உபத்திரத்தில தான் போய் முடியும். அப்ப நீங்க நினைப்பீங்க, "நம்ப ஏன் இந்த வாக்க கொடுத்தோம்? நம்ப ஏன் இந்த வாய புண்ணாக்கிக்கணும்?" அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அத நினைச்சு மன வருத்தத்திலயும் அடைவீங்க. அதனால தான் நீங்க ஒதுங்கி போயிட்டு உங்க வேலைய பார்ப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய விஷயத்துல கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க. ஆனா, அந்த கோட்டையில இவங்க தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதேபோல அந்த எண்ணமும் இவங்களுக்கு பலிக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு நல்ல அபிமான ஆளு நீங்க தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எப்பவும் ரிலாக்ஸாகவும் இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தா மட்டும் தான் இவங்க சக்சஸ் ஆக முடியுங்க. இல்லன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு போகக்கூடியவர்களாகவும் இவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பாகவே இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல அபிமான ஆளு அப்படின்னா, உங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பா, அம்மா, நல்ல மனைவி, கணவன், மனைவி. நீங்க ஒரு வேலை செய்ற இடம், ஒரு தொழில் நீங்க செய்றீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நல்ல ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படணும். அப்படி எல்லாம் கிடைச்சா நீங்க வெற்றிய காண்பீங்க. அதேபோல சொன்னத காப்பாத்துறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவங்க ஒரு வாக்கு குடுத்துட்டாங்கன்னா, கண்டிப்பாக தன்னுடைய உயிர குடுத்தாவது அந்த தன்மானத்த காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அடுத்ததா உங்க வீட்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா, இயல்பாகவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டுல ஆர்வம் இருக்குங்க. அப்ப நீங்க இந்த உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க, நீங்க இந்த குழந்தையோடைய ஆர்வத்த பார்த்து நீங்க ஒரு நல்ல பிளேயரா கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே நீங்க அனுசரிச்சு போகணுன்றது அவசியமே இல்லைங்க. அதேபோல உங்களுக்கு என்ன சிந்தனைகள் தோணுதோ, உங்க வார்த்தை தெளிவா சொன்னீங்கன்னா, மத்தவங்க கண்டிப்பா நீங்க சொல்ற வார்த்தைக்கு பயந்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான குரல் கொண்டவர்கள் நீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே உங்க ஒரு காரணத்துக்காக தான் பயன்படுத்துவாங்க. நல்லா கேட்டுக்கங்க. விருச்சிக ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் மற்றவர்கள் எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க.
அவங்களுடைய தேவை பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்கள கழட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருன்னு கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அத நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கின்னு தெளிவா இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை நிச்சயமாக நல்லா போகுங்க. அதேபோல மன தைரியம் மிக்கவர்கள், மனிதாபிமானம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதேபோல மத்தவங்கள நம்பாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டாகுங்க. மெயினா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே காது, மூக்கு, உடம்புல பிரச்சனை வருங்க. இத கண்டிப்பா கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட பார்த்துக்கங்க. அதேபோல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பள்ளி பருவ காலத்தில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கல்விகள் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அதேபோல நீங்க கல்வி அடைய முடியாதுங்க. அது வேற வழியில போயிட்டு இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய 36 வயசுக்கு, அதாவது இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய 32 வயசுக்கு பிறகு நல்ல ஒரு ட்ராக் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். இப்ப இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உருவாக வாய்ப்பு இருக்குங்க. செம்மையான ட்ராக் உங்களுக்கு உருவாகும். அப்ப அந்த 36 வயசுல நீங்க கண்டிப்பாக வெல் செட்டில்டே ஆகலாங்க. அதற்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. அப்ப அந்த ட்ராக், அந்த வழிய நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆகுவீங்க. ஆனா சில பேர் நெனைப்பீங்க, எனக்கு இப்ப 40 வயசு ஆகுதுங்க. நான் எங்க செட்டில் ஆனா அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கடவுள் அந்த வாய்ப்ப குடுத்திருப்பாரு. ஆனா அத நீங்க தவற விட்டுருப்பீங்க. அப்ப நீங்க செட்டில் ஆகாதவங்க, எப்பயுமே இயல்பாகவே 10ல 1 செட்டில் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா, உள்வினைன்னு பேருங்க. கர்மா, நம்மளுடைய தலை எழுத்து. இதனால தான் சில பேர் செட்டில் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் 46 வயதுல இவங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படுங்க. அதேபோல பதவிகள் கிடைக்குங்க. வீடு கட்டுவீங்க. அதுக்கான பாக்கியம் ஏற்படும். சொந்தமா வீட்டு மனை வாங்குறதுக்கான பாக்கியம் ஏற்படும். ஆனா, எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை கடன்ல தான் இருக்கும். அதேபோல அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு நினைச்சு நினைச்சு கூட நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. மன வருத்தமும் உண்டாகும். அப்ப இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கௌரவத்துக்காக, அதாவது இந்த சொசைட்டில எப்பயுமே இவங்க கௌரவமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதேபோல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே ஏழ்மையாகவே இருக்கணும்னு அதிகமாக விரும்பக்கூடியவர்களும் இவங்க தாங்க. அப்ப பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 அல்லது 3 விஷயங்கள மெயினா சொல்றேங்க. நல்லா வச்சுக்கங்க. 1, காது, மூக்கு, கண்ணு, இஎன்டி டாக்டர கண்டிப்பாக நீங்க பார்க்கணும். இது உங்களுக்கு நல்லது. 2வது பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிற உணவு கண்டிப்பாக கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. சில டைம் உங்களுக்கு உணவால அலர்ஜிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. 3வது, இறை வழிபாடு ரொம்ப உங்களுக்கு பிடிக்காது. அதாவது இறை வழிபாடு நீங்க அதிகமா கும்பிடவும் மாட்டீங்க. ஆனா, தேவையான சில டைம்ல நீங்க இறை வழிபாடு செஞ்சுக்குவீங்க. அதேபோல உங்களுக்கு சந்நியாசி தரிசனம் பண்றது மிகவும் நல்லதுங்க. யாராவது உங்களுக்கு ஒருத்தர் குருவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சக்சஸ் ஆகுங்க. அதேபோல சந்நியாசிகள தரிசனம் செய்றது மிக மிக அவசியங்க. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக மாத்திரைகளை எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. நீங்க எப்பயுமே எடுக்க மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் எடுக்காதீங்க. அதுக்கு அடிமையாகாதீங்க. அதேபோல எந்த ஒரு பொருட்களுக்கும் அடிமையாகாதீங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடிமையாகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில லௌகீக வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பெருசா உங்களுக்கு செழிப்பாக இருக்காது. ஆகையால நீங்க சுக்கிரனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சனிக்கிழமை நீங்க பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் ஏற்படுங்க. அதேபோல உங்களுடைய வீட்ல துளசி வழிபாடு மிக மிக அவசியங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு விருட்சத்தை ஏற்படுத்தும். நீங்க வெளியில எங்க போறதா இருந்தாலும் துளசி வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அன்னைக்கு வெற்றிகரமாக அமையும். உங்க வாழ்க்கையில இன்னும் திறமையான விஷயங்கள் பண்றதுக்கு நீங்க நவரத்தின மோதிரங்களை பயன்படுத்துறது மிக மிக அவசியங்க. ஸோ உங்களுக்கு நவரத்தின மோதிரங்களை நீங்க ரெகுலரா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நீங்க நினைச்சது வெற்றியாக அமையும். அதேபோல
உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மறைமுகமும் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடியவங்க. தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நாள்தோறும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக நீங்கள் கண்டிப்பாக நாராயண வழிபாடு செய்கிறது அவசியங்க. தினமும் நாராயண வழிபாடு செஞ்சு 3 முறை ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு போங்க. உங்களுக்கு எந்த ஒரு சங்கடங்களும் வராதுங்க. அதே போல் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறது மிக மிக அவசியங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விஐபிகளாக தாங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு பதிவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்க கண்டிப்பாக விஐபியாக வரக்கூடியவர்கள், விஐபியாக இருப்பாங்க. ஆகையால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சியாளராகவும் உங்கள் ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே அவர் கொடுக்குவாருங்க. ஆகையால் முருகப்பெருமானும் பெருமாளும் இவங்க 2 பேரும் நீங்கள் கும்பிடுறது மிக மிக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குங்க. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்து சிறப்பாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கவும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.